ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக கதைகள். ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. காணாமற் போன 10வது நபர். ஆற்றை கடந்தார்கள் 10 பேர். அவர்கள் பத்திரமாக கடந்து அக்கறை சென்றார்களா? இதை நிச்சயித்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணத் தொடங்கினார்கள். பிறரை எண்ணுபவன் தன்னை எண்ணுவதை மறந்தான். எனவே ஒருவன் காணாமல் போய்விட்டான் என்று அவர்கள் யாவரும் தீர்மானித்து விட்டார்கள். எண்ணுகிறவன் 9வது நபர் வரை எண்ணுவான். எண்ணுகிறவனே 10வது நபர் என்பதை நினைவுக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் 10வது நபர் காணப்படவில்லை என்று கருதினார்கள். 10வது நபர் எங்கே தொலைந்தான்? மயக்கம் என்பது அஞ்ஞானத்தின் விளைவே ஆகும். அதற்கு திரை அல்லது ஆவரணம் என்று பெயர். எண்ணுபவன் 10வது நபர் ஆற்று நீரில் மூழ்கி போனான் என்று முடிவு செய்தான். அகோரமாக அழலானான். இதுவும் அஞ்ஞானத்தின் விளைவுதான். விக்ஷேபம் என்று இதற்கு பெயர். இவ்வளவு நபர்களும் அகோரமாக அழுது கொண்டிருக்கும் போது பிறர் மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அங்கே வந்தார். அழுகைக்கு காரணத்தை அறிந்து கொண்ட பின்னர் அவர்கள் 10 பேர்தான் என்று உறுதியாக கூறினார். அந்த உறுதியான சொல்லை அவர்கள் உண்மை என்று நம்பி ஒப்புக்கொண்டார்கள். 10வது நபர் இருக்கிறான் என்ற அறிவானது உறுதியாக சொல்லி நின்று பெறப்பட்டது. இதற்குத்தான் பரோஷம் அல்லது நேரடி அல்லாதது என்று பெயர். கௌரவிக்கத்தக்க அன்பர் அவர்களை வரிசையாக நிறுத்தி எண்ணி தன்னை எண்ண மறந்ததால் தானே 10வது நபர் என்பதை தெளிவாக காட்டினார். இவ்வாறு காட்டியான பிறகு இதன் உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து அழுகை நிறுத்தி ஆனந்திக்கலானார்கள். இந்த வகையில் பெறப்படும் அறிவுக்கு அபரோக்ஷம் அல்லது நேரடியானது என்று பெயர். இது போல ஆப்த புருஷன் அல்லது ஆத்ம சாட்சாத்காரம் பெற்ற முனிவர் முமுஷுவிடம் முதலில் நீ உடல் அல்ல, நீ அமரத்துவமான ஆத்மா ஆவாய் என்று பிரகடனம் பண்ணுகிறார். இதுதான் பரோஷ ஞானம் அல்லது நேரடி அல்லாத ஞானம். பிறகு அவர் அது நீயாக இருக்கிறாய் என்று கூறுகிறார். இது ஆப்த வாக்கியம். முமுஷு தியானித்து மகா வாக்கியத்தின் உண்மையை உணர்கிறான். இது அபரோக்ஷ ஞானம், நேரடியான அறிவு. செருப்பும் அல்வா துண்டும். ஒரு காலத்திலே ஒரு செருப்பும் அல்வா துண்டும் ஒரு முனிவரிடத்தில் சென்று தங்கள் துயரங்களை சொல்லிக் கொண்டன. செருப்பு முனிவரை பார்த்து, போற்றுதற்குரிய ஆற்றல் வாய்ந்த அரும் தபசியே, இரவும் பகலும் என்னுடைய எஜமானரை கள்ளும் கரடும் முள்ளும் முரடுமான அழுக்கடர்ந்த வழிகளிலே சுமந்து சென்று வருகிறேன். ஆனால் என்னுடைய எஜமானரோ எப்போதும் என்னை வீட்டின் வெளிப்புறத்திலே விட்டு வைக்கிறார். இந்த நிந்தனையை பொறுக்க முடியவில்லை என்று முறையிட்டு அழுதது. மாமுனிவர் செருப்பை நோக்கி, அன்பிற்குரிய செருப்பு ஐயா, நீர் உண்மையில் ஒரு பெரிய கர்மயோகி. நீர் உம்முடைய எஜமானருக்கு மகத்தான சரீர தியாகத்தினால் சேவை புரிகிறீர். அவருடைய பாதங்களை கல் முள் இவற்றிலிருந்து காப்பாற்றுவது அன்றி அப்பாதங்களை சுற்றிலும் மூடிக்கொண்டு எல்லா துன்பங்களை வழிகளையும் பொறுத்து கொண்டு இருக்கிறீர். நிச்சயமாக நீர் ஆத்ம தியாகத்தின் உருவமாக விளங்குகிறீர். எல்லா மகிமைகளும் உமக்கே உரியன. தெய்வ வழிபாடு என்ற மனப்பான்மையில் கர்மயோகிகள் செயலை செய்ய வேண்டும். சுயலாபத்தை எதிர்பார்க்க கூடாது. தான் செய்கிற வேலையை பாராட்டி பேசுதலை கூட எதிர்பார்க்கலாகாது. தான் பணிவிடை செய்வது எல்லாம் கடவுளுக்கே என்று உணர்ச்சி வேண்டும். கர்மயோகிக்கு யாருக்கு பணிவிடை புரிகிறீரோ அவரிடமிருந்து பாராட்டுதலை எதிர்பார்க்காமல் அவரிடத்தில் உள்ள ஆண்டவனை சேவிக்கும்படியான வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்ட வேண்டும். எஜமானருடைய சரீரத்திற்கு தொண்டு புரிவதாக கருதாமல் எஜமானவர் உருவத்தில் உள்ள பகவானுக்கு தொண்டாற்றுவதாக கருதுதல் வேண்டும். கர்மயோகிக்கு மானமும் அவமானமும் சமநிலை எய்தும். கடவுள் எல்லா வடிவங்களிலும் தங்கியுள்ளார். எல்லோரும் கடவுளுடைய தோற்றங்கள். அலுவலை ஆண்டவனாக பாவித்து எவ்வித பலனையும் எதிர்பார்க்காமலும் எவ்வித பாராட்டுதலையும் கூட எதிர்பார்க்காமலும் மரியாதை அவமரியாதை சந்தோஷம் சஞ்சலம் லாபம் நஷ்டம் இவற்றை சமமாக பாவித்து தொடர்ந்து வேலை செய்வீரானால் சர்வேஸ்வரரின் மகத்தான திருவருளுக்கு பாத்திரமாகி நித்தியானந்தத்தை அனுபவிப்பீர். இதில் சந்தேகம் இல்லை. ஆகையால் செருப்பு ஐயா, திரும்பிப்போம், உமது அலுவலை தொடர்ந்து செய்வீராக என்று கீதோபதேசம் செய்தார். ஹல்வா துண்டு முனிவரை பார்த்து, கண்ணியத்துக்குரிய புண்ணிய மகா புருஷரே, பரிதாபகரமான கதையை கேளுங்கள். மிட்டாய் கடையில் நான் அழகாயும் நறுமணம் வீசியும் காட்சி தருகிறேன். ஆசை பார்வை என் மீது செலுத்தாமல் யாரும் வழி நடப்பதில்லை. எனது நறுமணம் எமது நாம உச்சாடனம்
மட்டுமே கூட அவளுடைய வாய் உமிழ்நீர் ஊறச் செய்யும். நான் இல்லாமல் எந்த பிரதான விருந்தோ விழவோ நடைபெறுவதில்லை. ஆனால் ஐயோ, சில மணி நேரம் சென்றது மிகவும் ஆபாசமாயும் துர்நாற்றமாயும் உருவம் மாறிய நான் புறக்கணிக்கப்படுகிறேன். இந்த அபச்சாரத்தை என்னால் பொறுக்க முடியவில்லை சுவாமி என்று முறையிட்டது. மகாமுனிவர் அழ்வா துண்டை பார்த்து, இன்பம் தரும் இன்பு பட்சமாகிய அழ்வா ஐயா, செருப்பு ஐயாவை போல நீரும் மகத்தான ஒரு கர்மயோகி. உம்மிடத்தில் உள்ள புஷ்டி தரக்கூடிய சத்துக்களுடன் உம்மை சாப்பிடுகிறவர்களுக்கு நீர் சேவை புரிகிறீர். உம்முடைய அழகையும் நறுமணத்தையும் மரியாதையும் உம்முடைய உருவத்தையும் கூட நீர் தியாகம் பண்ணுகிறீர். மக்களை போஷிப்பதற்காகவும் அவர்களுடைய ருசியை திருப்திப்படுத்துவதற்காகவும். ஆஹா, சுயநலமற்ற சேவையின் சொரூபமே நீர். ஆனால் உமது ஸ்தூல வடிவத்திற்கு வந்த மாறுதலுக்காக அழ வேண்டாம். ஏனெனில் இந்த ஸ்தூல வடிவம் அல்ல அழகான கவர்ச்சி தரும் அழ்வா துண்டோ அல்லது துர்நாற்றம் எடுக்கும் நீர் அல்ல, சுயநலமற்ற சேவையின் வடிவமாக திகழ்கின்றீர். மகாத்மாக்கள் இந்த நிலையையே விரும்புகிறார்கள். சுயநலமற்ற நிலை அநேக யுகங்களாக இருந்து வருகிறது அல்லவா? ஸ்தூல வடிவத்தில் உண்டாகிற மாறுதல்களினாலோ ஆபாசங்களினாலோ இந்த ஆன்மீக நிலை மாறுதல் அடைவதே இல்லை. ஸ்தூல வடிவத்துடன் உம்மை சேர்த்து பேசாதீர். உம்முடைய ஸ்தூல வடிவத்திலே நிகழும் இயக்கங்களை எல்லாம் சாட்சியாக நின்று கவனித்து புஷ்டி தருகிற ருச்சி மிகுந்த உம்முடைய அம்சங்களினால் மக்களுக்கு சேவை புரிவதை தொடர்ந்து நடத்துவீராக. கர்த்திருவம் நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் செய்யப்படும் சேவை, ஆனால் சாட்சி பாவனையோடு செய்யப்படும் சேவைதான் கர்மயோகியின் கோட்பாடு. இது ஒரு அமரத்துவ கோட்பாடு. உம்மை எப்போதும் சந்தோஷப்படுத்துவது நீ ஸ்தூல வடிவம் என்று நினைப்பதெல்லாம் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணமாகிறது என்று உபதேசித்தார். இங்ஙனம் ஆறுதலும் உபதேசமும் பெற்றுக்கொண்டவையாக செருப்பும் அழ்வா துண்டும் முனிவரிடம் விடைபெற்று கொண்டு தத்தம் இருப்பிடங்களை நாடி முனிவர் பெருமான் உபதேசித்தபடி மக்களுக்கு சேவை புரிந்து வரலாயின. பின்னர் எவ்விதமான குறைபாடுகளையும் கூறிக்கொள்ளவே இல்லை. ஒரு மனுதாரரின் கதை. மிகவும் கண்ணியம் வாய்ந்த ஐயா, 10வது வகுப்பு தேர்வுக்கு 6 முறையும் எழுதினேன். துரதிருஷ்டவசமாக அத்தனை முறையும் தேர்வில் தவறிவிட்டேன். இதுதான் எனது அம்சம். பெற்றோர்கள் தரித்திர நாராயணர்கள், பிள்ளை குட்டிகள் அநேகம். ஏழ்மை தாண்டவம் ஆடுகிறது. தர்மதுரைதான் ரட்சிக்கணும். பிரபுவே, தாங்களே என்னை காப்பாற்ற வேண்டும். மேலும் படிக்க வசதி இல்லை. கண்ணியம் வாய்ந்த தாங்கள் அலுவலகத்தில் வேலை காலியாய் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். அந்த காலியான வேலைக்கு என்னை ஒரு விண்ணப்பதாரராக மனு செய்து கொள்கிறேன். அந்த வேலையை எனக்கு வழங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தர்ம கைங்கரியத்திற்காக கடமையின் பொருட்டு கண்ணியம் மிகுந்த தங்கள் நீண்ட ஆயுளுக்கும் சுபிட்சத்திற்கும் வம்ச விருத்திக்கும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மிகுந்த கீழ்ப்படிதலுள்ள தங்கள் ஊழியன் AFI கிருஷ்ணசுவாமி, 72A முத்துராமலிங்க வீதி, வேப்பே, சென்னை. அறிவில்லாத இளைஞனே, அடிமையே, இத்தகைய பரிதபிக்கத்தக்க நிலைமையில் சின்னஞ்சிறு உத்தியோகஸ்தர்களின் கதவை ஏன் நீ தட்டுகிறாய்? அரசர்களுக்கெல்லாம் மேலான அரசரும் உனது இதய கமலத்தில் வீற்றிருக்கின்றவரமான இறைவனுடைய கதவை தட்டுவாயாக. கீர்த்தனை பாடு, ஆண்டவனுடைய நாமத்தை பாடு, ஸ்ரீராம் என்னும் மந்திரத்தை ஜபிப்பாயாக. உலகத்து செல்வம் அனைத்தும் அன்றி இறைவனுடைய வற்றாத ஆன்மீக பொக்கிஷத்தையும் நீ பெறுவாய். நீ அதுவாய் இருக்கிறாய். தத்துவமசி. நீ கடவுளை ஏமாற்ற முடியாது. ராமகிருஷ்ணன் மெட்ரிகுலேஷன் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தான். ஆங்கில பாடத்தில் பயம் அதிகம். ஆகையால் கணக்கு பாடத்தை புறக்கணித்தான். ஆங்கில பாடத்திற்கு அதிக கவனம் செலுத்தினான். ஆங்கில தேர்வுக்கு முன்தினம் கணக்கு தேர்வு அமைந்திருந்தது. கணக்கு தேர்வன்று காலையில் அவன் சிறிது கவலைப்பட்டான். அதற்கு நன்றாய் படிக்கவில்லை. தேர்வில் தவறுவது நிச்சயம் என தோன்றிவிட்டது. பள்ளிக்கு சமீபத்தில் கோயில் ஒன்று இருந்தது. முடியாததை கூட முடித்து தருவார் கடவுள். அவருக்கு எதையும் சாதிக்கும் சக்தி உண்டு என்பதில் அவன் நம்பிக்கை வைத்தான். கணக்கு தேர்வு ஆரம்பிப்பதற்கு முன் ராமகிருஷ்ணன் கோயிலுக்கு போய் கணக்கு தேர்வில் தேர்ச்சிக்குரிய அம்சங்களை வர செய்து என்னை காப்பாற்றுவாயாக. பரீட்சையில் திருப்திகரமாக நான் எழுதிவிட்ட இறைவா, உனக்கு 20 ரூபாய் மதிப்புள்ள பிரசாதம் படைக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து வழிபட்டான். பின்னர் அதிசயம் நிகழ்ந்தது. வினாத்தாளில் உள்ள கணக்குகள் எல்லாம் அவனுக்கு சுலபமாக இருந்தன. நன்றாக செய்து பார்த்த கணக்குகள் தான் அங்கே கேள்விகளாக அமைந்திருந்தன. தேர்ச்சி மட்டுமல்ல, மகத்தான தேர்ச்சி அவனுக்கு கிட்டும். கேள்விகளுக்கு விடை 100க்கு 100 சரியாக எழுதினான். இதை நன்றாக அறிந்து கொண்டான். இன்னொன்று குறிப்பிடத்தக்கது, குறிப்பிட்ட நேரத்தில் பாதி அளவு கூட பயன்படுத்தவில்லை. எல்லா கேள்விகளுக்கும் நன்றாக பதிலளிக்க நிரம்பவும் சந்தோஷப்பட்டான். தேர்வு விடைத்தாள்களை ஒன்று சேர்த்து ஓரத்தில் வைத்து கொண்டான். நிரம்பவும் நேரம் இருந்தது. அதை செலவழிப்பது எப்படி? கடவுள்
பிரசாதத்திற்கு தேவையான பொருள்களை ஒரு தனி காகிதத்தில் எழுதி பட்டியல் தயாரிக்கலாம் என கருதினான். மதிப்பு 20 ரூபாய் பட்டியலை பூர்த்தி செய்தான பிறகு தனக்குள் 1-2 இனங்கள் முக்கியமல்ல, எல்லாவற்றிற்கும் பணத்தை செலவழிப்பானேன் என்று யோசிக்கலானான். அவற்றில் சில இனங்களை குறைத்தான். பின்னர் பிரசாதத்தின் மதிப்பு 15 ரூபாயாக குறைந்தது. மீண்டும் அந்த பட்டியலை சோதித்தான். 15 ரூபாய் மதிப்புள்ள பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதில் தேர்வில் தேர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரியா கடவுள்? பண மதிப்பை பற்றியே கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு பிரசாதத்தை படைத்த பிறகு அதை நானும் என் நண்பர்களுமே பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஆனதால் பிரசாதத்திற்காக அவ்வளவு செலவழிப்பானேன் என்று கூறிக்கொண்டான். வேறு ஒரு காகிதத்தில் எழுதினான். பின்னர் பிரசாதத்த மதிப்பு ரூபாய் 5க்கு வந்தது. மீண்டும் சோதித்து யோசித்ததன் விளைவாக அது ஒரு ரூபாய் 2 ஆகிவிட்டது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம் அவனுடைய ஞாபகத்திற்கு வந்தது. பக்தி சிரத்தையுடன் அளிக்கப்படும் ஒரு இலையோ ஒரு பழமோ அல்லது வெறும் நீரோ மகிழ்ச்சியுடன் நைவேத்தியமாக ஒப்புக்கொள்ளுகிறீர் என்று கீதையில் பகவான் சொல்லவில்லையா? கடைசியில் இதயபூர்வமான பக்தி உணர்ச்சியே முக்கியமானது. நல்ல வாழைப்பழங்கள் 2 பகவானுக்கு பக்தியோடு அழித்து 20 ரூபாய் மதிப்புள்ள அதே கண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடும் என்று தனக்குள் எண்ணமிட்டான். இங்கனம் ராமகிருஷ்ணன் மனோராஜ்யத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மணி அடித்தது. உடனே கண்காணிப்பாளர் விடைத்தாள்களை கொண்டு போக வந்தார். கையில் இருந்த காகிதங்களை வெடுக்கென கொடுத்தான். பரந்த மகிழ்ச்சியான புன்முறுவல் முகத்தில் ஜலிக்க ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு திரும்பினான். கோவில் தேர்வில் அசாதாரண வெற்றி கிடைத்து விட்டதாக நம்பினான். ராமகிருஷ்ணன் கையில் இருந்த தாள்களை கண்டவுடனே அவன் தகப்பனார், என்னப்பா இது, விடைத்தாள்களை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாயே என்று வியப்புடன் கேட்டார். தான் யோசித்து எழுதிய பிரசாத மதிப்பு தாள்களையே தேர்வு கண்காணிப்பாளரிடம் மணி அடித்தவுடன் ஞாபக மரத்தில் அவசரத்திலே கொடுத்ததையும் உண்மையான விடைத்தாள்களை வீட்டுக்கு கொண்டு வந்ததையும் அப்போது உணர்ந்து மிக்க துயரத்தில் ஆழ்ந்தான். அவனுக்கு பெரிய கோழி முட்டை அம்சம் மார்க்கு தவிர வேறு என்ன கிடைக்கும்? அகோரமாக அழுத வண்ணம், பித்தாவே, கடவுளின் திருவருளினால் தேர்வில் அதிசயிக்கத்தக்க அளவு நன்றாக கணக்குகளை செய்தேன். ஆனால் பாழாய் போன என் மனசு பிரசாத செலவுகளிலிருந்து தப்பித்து கொள்ளவும் கடவுளை ஏமாற்றவும் திட்டமிட தொடங்கிவிட்டது. தத்துவ ஆராய்ச்சிகள் கூட என்னுடைய நாத்திக பக்தியற்ற நிலையை தாங்கி பேசின. அதன் விளைவு இதுதான் என்று கண்ணீர் சொரிந்தான். அவனுடைய தகப்பனார், நீ கடவுளை ஏமாற்ற முடியாது என்று மொழிந்தார். சசிபதி மன்னன் சரித்திரம். சசிபதி அயோத்தியை ஆண்டு வந்த மன்னன். அவன் தன் குடிமக்களை நியாயமாகவும் தர்மம் பெறலாமலும் நடத்தினான். பெருந்தன்மை அதிகம் உண்டு. 17வது நூற்றாண்டிலிருந்து இம்மன்னன் மக்களை பிதா போல பிரேமை பாராட்டினான். மன்னனின் அறிவிற்காகவும் இதய தூய்மைக்காகவும் மக்கள் யாவரும் அன்பு கொண்டாடினார்கள். சசிபதியின் மனைவி ஸ்வர்ணரேகா. ஒரு சமயம் சசிபதியும் ஸ்வர்ணரேகாவும் கயா எனும் புண்ணிய கஷேத்திரத்திற்கு யாத்திரை செய்தார்கள். தங்கள் முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு பிண்டதானம் புரிந்தார்கள். புரோகிதர்களில் பிரதம பண்டா புரோகிதர் ரகுநாத் என்பவர் பிரசித்தி பெற்றவர். சிராத கிரியைகள் எல்லாம் ரகுநாத்தை செய்து வந்தார். தர்ப்பணம் முதலியவற்றை மன்னன் சாஸ்திர கட்டளை பிரகாரம் தவறாமல் செயலானான். ராணி ஸ்வர்ணரேகா மன்னன் பக்கத்தில் இருந்தாள். ரகுநாத் ஸ்வர்ணரேகாவின் மீது அன்பு கொண்டார். உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவளையே. இதை மன்னன் சசிபதி கவனித்து விட்டான். சிராத கிரியைகள் பூர்த்தி பெற்றதும் ராணியை அவ்வளவு கூர்ந்து பார்க்க காரணம் என்னவென்று மன்னன் ரகுநாத்தை கேட்டான். ராணியின் அழகில் தாம் மயங்கியதாகவும் தாம் செய்த கிரியைகளில் தமது மனம் பொருந்தவில்லை என்றும் அம்மனம் ராணியின் அழகில் கொள்ளை கொண்டு விட்டது என்றும் ஒப்புக்கொண்டார் ரகுநாத். இதற்கு சசிபதி மன்னன், அப்படியானால் எனது ராணியை பரிசாக வழங்குகிறேன் என்று கூறிக்கொண்டே அவளை ரகுநாத் பண்டா புரோகிதருக்கு அர்ப்பணித்தான். ரகுநாத்திற்கும் மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவனும் ஸ்வர்ணரேகாவும் வீடு சென்றார்கள். மன்னருக்குரிய அந்தஸ்து, ஆடை, உடை இவையாவும் எங்கே என்று ஸ்வர்ணரேகா கேட்டாள். இன்னது செய்வது என்று ரகுநாத்திற்கு தோன்றவில்லை. ராணி விரும்பிய அனைத்தும் தருமாறு மன்னனிடம் போய் கேட்டார். அவையெல்லாம் மன்னன் நன்கொடை அழைத்தான். படிப்படியாக பண்டா புரோகிதரின் தேவை அதிகரித்தது. ஒவ்வொன்றாக ரகுநாத் கேட்டது அனைத்து மன்னன் வழங்கலானான். தனது நாடு முழுவதையும் அவருக்கு தத்தம் செய்யும் அளவு மன்னன் மனம் இடம் கொடுத்தது. இங்கனம் நாட்டை தானம் செய்த சசிபதி மன்னன் அதை கடந்து ஒரு பிட்சுவாக வழி நடக்கலானான். தேவாதி தேவர்கள் கூட சசிபதி மன்னனின் துறவை கண்டு மகிழ்ச்சி உற்று தானம் செய்பவர்களில் அவன் இளவரசன் என போற்றி புகழ்ந்தார்கள். அவனுடைய கீர்த்தி உலகெங்கும் பரவியது. உண்மை துறவின் ஜார்ஜ் வள்ளிய தாளும் மகிமையாளும் மன்னன் ஒரே பிரகாசமாக ஜொலித்தான். அடர்ந்த கானகத்தினூடே அவன் போய்க் கொண்டிருப்பதை கண்ட மகரிஷி ஒருவர்
ஒரு மாம்பழத்தை அவனிடம் கொடுத்தார். அவனுடைய பசியையும் தாகத்தையும் ஒருங்கே நிரந்தரமாக போக்கவல்ல சக்தி அம்மாம்பழத்திற்கு உண்டு. சசிபதி சந்நியாசி தனது நாட்டை ஆளுகின்ற ரகுநாத் பண்டாவுக்கு அப்பழத்தை கொடுக்கலாம் என்று கருதினான். அவர் இப்பழத்தால் திருப்திப்பட்டு புது சூழ்நிலையிலே அதிக சந்தோஷப்படுவார் என்றே அவன் கருதினான். மீண்டும் நாட்டிற்கே திரும்பலானான். ரகுநாத்தை காண முயன்றான். புது மன்னர் சசிபதி திரும்பி வந்ததை கவனித்தார். தமது நாட்டை திரும்பவும் பெறுவதற்கே வந்து கொண்டிருக்கிறான் என்று ரகுநாத் நினைத்தார். உள்ளே போக சசிபதி மறுக்கப்பட்டான். மாம்பழத்தை மன்னரிடம் வழங்குமாறு ஒரு வேலைக்காரனிடம் அதனை கொடுத்தான். பழத்தை பெற்று கொண்டதும் தம்மை கொள்வதற்கெனவே கொண்டு வரப்பட்டது அப்பழம் என்பதாக எண்ணமிட்டார் புது ராஜா. மண்ணி அடியில் அப்பழத்தை புதைக்கும்படி ராஜா உத்தரவிட்டார். ராஜாங்க தோட்டி இதை அறிந்தான். கவலையான வாழ்வு வாழ்வதை காட்டிலும் பழத்தை புசித்து பிராணனை விட்டு விடலாம் என்று எண்ணினான். இவ்விஷயம் தோட்டியின் மனைவிக்கும் தெரிந்துவிட்டது. தன் கணவனுடன் கூடவே தானும் இறக்கலாம் என துணிந்தாள். எனவே மாம்பழத்தை பாதி பாதியாக புசித்தார்கள். தோட்டியும் அவன் மனைவியும். என்ன ஆச்சரியம்! அவ்விரு தோட்டி தம்பதிகளும் எல்லாரும் வியப்படையுமாறு தெய்வ வடிவங்களை தாங்கினார்கள். மன்னர் மற்றோரும் கண்டு அதிசயிக்கும் வண்ணம் தோட்டி தம்பதிகள் ஒரு தங்க சிம்மாசனத்தில் ஏறிக்கொண்டு விண்ணை நோக்கி செல்லலானார்கள். சசிபதி சந்நியாசி கொடுத்த பழத்தின் மகிமை அத்தகையது. ரகுநாத் பண்டா தமது அறியாமைக்காக பச்சாதாபப்பட்டார். சசிபதியை தேடி அலையலானார் ரகுநாத். அவர் நெடுந்தொலைவு பயணம் செய்து இறுதியில் சசிபதி சந்நியாசியை கண்டுகொண்டார். அவர் அவன் காலடியில் விழுந்து இன்னொரு பழத்தை தருமாறு வேண்டினார். அப்பழத்தை எங்கிருந்து பெறலாம் என்பதை தான் அறியவில்லை என்றும் அதை தனக்கு ஒரு மகரிஷி தந்தார் என்றும் கூறினான். ரகுநாத் வற்புறுத்தலின் மேல் இருவரும் அந்த மகானை தேடி செல்லலானார்கள். வெகு காலம் பயணம் செய்தார்கள். பழத்தை கொடுத்த அந்த மகரிஷியை கண்டுகொண்டார்கள். வினாவிய போது தமது பாதுகாப்பில் அது இல்லை என்றும் எதிர்பாராத வகையில் தமக்கு அந்த பழம் கிடைத்தது என்றும் மகரிஷி மொழிந்தார். ஆனால் அம்மகரிஷி இருவரையும் பெரும் கானகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அத்தகைய பழத்தை தருகிற மாமரத்தை கண்டார்கள். ஆனால் அதன் வாயிற்புறமும் மூடி தாழிடப்பட்டிருந்தது. எவராலும் நுழைய இயலாது. அவர்கள் எல்லோரும் துன்புற்றார்கள். பின்னால் கேட்டது ஓர் குரல். சசிபதி சந்நியாசி அதை திறக்கட்டும், வேறு யாராலும் அது திறக்கப்பட மாட்டாது என்றது அந்த அசரீரி குரல். சசிபதி தன் கையை பூட்டின் மீது வைத்தான். என்ன ஆச்சரியம்! பூட்டு தானே திறந்து கொண்டது. ஏனெனில் சசிபதி வழங்கிய எல்லையற்ற தர்மத்தின் விளைவே அது. பெரிய தோட்டத்திலே பண்டா மன்னரும் சசிபதியும் மகரிஷியும் விசித்திரமான பல பொருள்களை கண்டார்கள். அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருக்க விரும்பினார் பண்டா மன்னர். ஆனால் ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுமாறு சசிபதி கூறினார். அங்ஙனமே ரகுநாத் சந்தோஷத்துடன் பழத்தை எடுத்துக்கொண்டு திரும்பினார். ரகுநாத் தமது நாட்டிற்கு சந்தோஷத்துடன் வந்தார். பழத்தின் ஆசீர்வாதத்தினால் அவருக்கு சாந்தியும் அமைதியும் பிறந்தது. நியாயமாகவும் திறமையோடும் நாட்டை ஆண்டார். சசிபதி சந்நியாசி கடுந்தவ முயற்சி பிரம்ம பதமாகிய நிலையை பெற்றார். தர்மத்தின் மகிமை இத்தகையதே. இவ்வுலகினிலே தர்மத்தின் வாயிலாக பெற முடியாதது எதுவும் இல்லை. குரூர குணமும் துஷ்டத்தனமும் படைத்த மக்களும் கூட மாற்றம் அடைவார்கள். தர்மமானது இறுதியிலே ஒருவனை மோட்சத்திற்கு இட்டுச் செல்லுகிறது. ஆகையால் நேயர்களே, மனம் வாக்கு காயம் ஆகிய திரிகரணங்களில் தூய்மையும் தாளமும் காட்டுவீர்களாக. ஓம் தத் சத். தலையணையின் கீழ் பொக்கிஷம். பணக்காரர் ஒருவர் 1000 ரூபாய் திரவியத்துடன் பிரயாணம் செய்யலானார் தனியாக. இந்த பணக்கார பிரயாணியின் நம்பிக்கையை சம்பாதித்து விட்டதில் சந்தோஷப்பட்டார். அந்நியர் ஒருவர் என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய பணத்தை திருடிவிடக் கூடும் என்ற திட்டத்துடன் இருந்தார் அவர். ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்நபர் முன்னிலையிலே அப்பணக்காரர் தமது பணத்தை எல்லாம் எண்ணுவார். நாள் முழுவதும் அவரது பணம் சட்டை பைக்குள்ளேயே இருக்கும். அதை பூட்டி வைப்பதற்கு பெட்டி அவருக்கு இல்லை. இருந்தாலும் இரவில் அந்த நபர் பணத்தை தேடி பார்த்தால் அவருக்கு கிடைப்பதே இல்லை. இப்படி பல இரவு காலங்கள் கழிந்தன. அந்த நபர் பணக்கார பிரவனுடைய மூட்டை முடிச்சுகள் படுக்கையின் கீழ்ப்புறம் மற்ற எல்லா இடங்களிலும் பணத்தை தேடி தேடி பார்த்தார். பணத்தை காண முடியவில்லை. மறுநாள் காலையில் பிரயாணியின் கையில் நிச்சயமாக பணம் இருக்கிறது. இந்த மர்மமான ஆட்டம் ஒரு வாரத்திற்கு மேலும் நிகழ்ந்தது. திருட எத்தனைத்த நபருக்கு பயமாக போய்விட்டது. அப்பிரயாணி மந்திரவாதியாகவோ சித்திகள் பலவும் கையுறை பெற்ற யோகியாகவோ இருத்தல் வேண்டுமென நினைத்தலுற்றார்.
தமது தீய நோக்கத்தை ஒப்புக்கொண்டவராக அந்த நபர் பணக்கார பிரபுவை பார்த்து, இவ்வளவு காலமாக பணத்தை எங்கே வைக்கிறீர்கள்? தேடுகிற போதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்று யதார்த்தமாக பேசினார். பிரபு சிரித்துவிட்டு, எனது நண்பரே, உம்முடைய சுபாவத்தை உணர்ந்து கொண்டேன். ஆனதால் இரவிலே பணத்தை உம்முடைய தலையணையின் கீழே வைத்து விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். அங்கே நீர் எப்பொழுதும் தேடினதில்லை என்று உண்மை உரைத்தார். அந்நியர் என்பவர் ஆசா பாசங்களுடன் கூடிய மூர்க்கத்தனமான மனம் ஆவார். பணக்கார பிரபு கடவுள். 1000 ரூபாய் பொக்கிஷம் என்பது ஆத்ம சாந்தியும் ஆனந்தமுமே ஆகும். கொடிய மனம் சந்தோஷத்தை பெற அவாவுகிறது. உலகிலுள்ள பொருள்கள் யாவற்றிலும் சந்தோஷத்தை தேடி அலைகிறது. அங்கெல்லாம் சந்தோஷம் காணப்படவில்லை. இறுதியில் அந்த மனமானது தன் தீய நோக்கத்தை ஒழித்துவிட்டு கடவுளை சுய சரணாகதியில் நெருங்குகிறது. சந்தோஷம் உள்ளேயே, ஆத்மாவிற்கு உள்ளேயே தங்கியிருக்கிறது என்றும் புறத்தில் எங்குமே அது இல்லை என்றும் கடவுள் பிரகடனப்படுத்தி விடுகிறார். தொடரும்